Hi guys, ஸோ நம்ம என்ன ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கோம்னா டிசைன் ஆஃப் வி பில்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 4. அது என்ன டைப் 4? ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வி பில்ஸ் ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவை பொறுத்து 3 ப்ராப்ளம் ஆக்சுவலாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் டிசைன் ஆஃப் வி பில்ஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அண்ட் ஃபோர்த் டைப். ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2019 கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 2019 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ப்ராப்ளம் படிக்கலாம் நம்ம. டிசைன் அ வி பெல்ட் டிரைவ். டிசைன் அ வி பெல்ட் டிரைவ் யூசிங் மேனுஃபேக்சரர்ஸ் டேட்டா ஃபார் அ கம்ப்ரஸர். ஓகேங்களா? ஸோ மேனுஃபேக்சரர்ஸ் டேட்டானா டிசைன் டேட்டா தான். ஸோ மேனுஃபேக்சரர்ஸ் டேட்டா ஃபார் அ கம்ப்ரஸர் ரிசீவ்ஸ் பவர் ஃப்ரம் அ மோட்டார் ரேட்டட் அட் 30 கிலோவாட் அட் 1320 rpm, அதாவது 1320 rpm by means of V belts ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, V belt. ஸோ அப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம். நம்ம V belt தான் சால்வ் பண்ணுவோம். The pulley diameters are 300 mm and 750 mm. ஓகேங்களா? So the center distance is 1.4 meter. அப்புறம் take C type belt and KS. KS நமக்கு நல்லாவே தெரியும், சர்வீஸ் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஒரு கீவேர்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா N2 ஆக்சுவலாக கொடுக்கல நமக்கு. ஓகேங்களா? ஸோ N2 ஆக்சுவலாக கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம கிவன் டேட்டா எழுதுனோம்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். கிவன் டேட்டா எழுதுனோம்னா நமக்கு தெளிவாக தெரியும். So design a V belt drive using manufacturer's data for a compressor receives power from a motor rated at. So அப்போ பவர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா 30 kilowatt. ஓகேங்களா? 30 kilowatt at RPM கொடுத்திருக்காங்க பாருங்க. N1 தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? So 1320 RPM. அதாவது மோட்டாரோட பவர் 30 கிலோவாட் இருக்கும்போது அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்ஸ் பவர் ஃப்ரம் அ மோட்டார் ரேட்டட் அட் 30 கிலோவாட். அதாவது பவரோட மோட்டார் 30 கிலோவாட் எப்போ அதோட ஸ்பீடு 1320. ஸோ அப்போ N1 அதுதான் டிரைவர் தான் மோட்டார். இப்போ நம்ம இந்த கேஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது டிரைவர் அப்படின்னா மோட்டார், எலக்ட்ரிக்கல் மோட்டார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிவன் சொல்லக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னா கம்ப்ரஸர். ஓகேங்களா? ஸோ கம்ப்ரஸர் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவன். ஓகேங்களா? ஸோ N1 diameter of the driver, N2 diameter of the driven. ஓகேங்களா? ஸோ center distance between the center of the pulleys, center distance C கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு N1 ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க 1320 RPM ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். பட் N2 கொடுக்கல. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு D2 தான் கொடுத்துக்க மாட்டாங்க. பட் இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா D1 D2 ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. எதில் இருக்குது? மில்லிமீட்டரில் இருக்குது. D2 வந்து பார்த்தீங்கன்னா 750 RPM. ஓகேங்களா? 70 RPM. ஸோ N-ஓ டயமீட்டரோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது எதிர் தகவல் இருக்கும். இது நோட் பண்ணிக்கோங்க. சென்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு N1 கொடுத்துருக்காங்க, N2 கொடுக்கவில்லை, D1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 300 mm. ஸோ D2 கொடுத்துருக்காங்க 750 mm. ஓகேங்களா? சென்டர் டிஸ்டன்ஸ் C எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 1.4 மீட்டர். பட் நம்ம யூஸ்வலாக இந்த டயாமீட்டர், இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் எல்லாம் எதில் இருக்கும்? மில்லிமீட்டரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1.4 இன்ட்டு மீட்டர் மில்லிமீட்டராக மாற்றணும்னா நம்ம 1000 எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ சென்டர் டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ வரும்? 1400 mm வரும். ஓகேங்களா? 1400 mm வரும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா கிவன் டேட்டா எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் இந்த N2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஸ்பீட் ரேஷியோ. ஸோ ஸ்பீட் ரேஷியோ அப்படிங்கிறது N1 by N2 is equal to D2 by D1. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு N1 தெரியுங்களா? தெரியும், 1320. N2 நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்புறம் D2 நமக்கு தெரியுமா? தெரியும், 750. D1 தெரியுமா? தெரியும், 300. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? N2 கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வகுத்தில் இருக்குது. ஸோ இது பெருக்கல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே சால்வ் பண்ணுறேன். 1320 இன்ட்டு 300 இது கீழே வந்துச்சுன்னா ஆக்சுவலாக வகுத்தில் ஆயிரும். ஸோ 750 இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ 1320 இன்ட்டு 300 ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வருது ஆக்சுவலாக? N2 வந்து பார்த்தீங்கன்னா 528 RPM. ஓகேங்களா? ஸோ 528 RPM. ஸோ இப்போ நமக்கு N1, N2, D1, D2 சென்டர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே யூஸ்வலாக நீங்கள் பெல்ட்னாலே உங்கள் மைண்டில் இந்த ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ N1, N2, D1, D2 இந்த 5 இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ வெரி ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஆக்சுவலாக நம்ம போன 3வது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். பட் அந்த இடத்துல சர்வீஸ் 16 hours per day அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சூஸ் பண்ணியிருந்தோம்னா ஆக்சுவலாக N2 ஓகேங்களா? ஸோ கொடுக்கல. யூஸ்வலாக N1 கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இன்புட். ஸோ மோட்டாரோட நமக்கு பவர் தெரியும். ஸோ அதனால் நம்ம அதில் இருந்து ஆக்சுவலாக ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் N1 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ N2 இதில் கொடுக்கல. அப்புறம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பவருக்கு ஏற்றவாறு அந்த பெல்ட் ஏவா, பியா, சியா, டியா, இஎன் சூஸ் பண்ணுவோம். பட் லக்கிலி நமக்கு இந்த இடத்துல சி டைப்னே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் சர்வீஸ் ஃபேக்டரும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 1.2 கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இது வரைக்கும் வி பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த 4 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோம்னா ஆக்சுவலாக வி பெல்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம். ஸோ இதில் நமக்கு 4 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டைப்பு எதுவுமே கொடுக்கல, வெறும் பவர் N1, N2 அது மட்டும்தான். ஸோ அதுதான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக சால்வ் பண்ணியிருப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிசைன் டேட்டா புக்கை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அடுத்து டைப் 2 ஓகேங்களா? இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப 10 வருஷம் கேட்ட கொஷின். 10 வருஷத்தில் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து டைப் 3 சர்வீஸ் 16 hours per day. அது சில சமயத்தில் 16 hours per டேங்கிறது மீடியம் டியூட்டியா ஹெவி டியூட்டியா அப்படிங்கிறத பொறுத்து அது வேரியேஷன் ஆகும். பட் சர்வீஸ் 16 hours per டேனா அது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்ன ஒரு முக்கியமான இதுன்னா அவங்க ஆக்சுவலாக பெல்ட்டோட கிராஸ் செக்ஷன் டைப்பே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? யூஸ்வலாக நம்ம பவர்லேருந்து தான் சூஸ் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சி டைப் கிராஸ் செக்ஷன் பெல்ட்டை நீங்கள் எடுத்துக்கணுன்ட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இதில் ஆக்சுவலாக டிசைனை வி பெல்ட் ட்ரைவ்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஓப்பன் பெல்ட் ட்ரைவா இல்லை கிராஸ் பெல்ட் ட்ரைவா அப்படிங்கிறது சொல்ல. பட் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், அஷ்யூம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், அஷ்யூம் பண்ணுவோம். ஸோ அஷ்யூம் ஓப்பன் பெல்ட் ட்ரைவ். ஸோ கொடுக்கல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூம் ஓப்பன் பெல்ட் ட்ரைவ், அஷ்யூம் ஓப்பன் பெல்ட் ட்ரைவ். ஓகேங்களா? கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் நமக்கு கொடுக்கல. ஸோ அதனால் அஷ்யூம் நீங்கள் ஓப்பன் பெல்ட் ட்ரைவ்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பவர் கொடுத்துருக்காங்க, N1 கொடுத்துருக்காங்க, N2 கொடுக்கல. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டயமீட்டரும் கொடுத்துட்டாங்க. சென்டர் டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஸ்பீட் ரேஷியோ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், N2 கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக N2 இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன் கைஸ். ஸோ N2 இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான். அப்புறம் மற்றபடி இந்த ப்ராப்ளம் ஆஸ் யூஸ்வலாக சால்வ் பண்ண வேண்டியதுதான். எப்படி சால்வ் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு பவருக்கு ஏற்றவாறு கிராஸ் செக்ஷன் சூஸ் பண்ணோம். பட் ஆனால் அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கால்குலேட் பண்ணுவீங்க, லென்த் ஆஃப் த பெல்ட்டு கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த சி டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் லென்த்து கண்டுபிடிப்போம். ஸ்டாண்டர்ட் லென்த்து கண்டுபிடிச்ச வாட்டி அந்த கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லென்த்து கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிப்போம், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம், அப்புறம் பெல்ட் ரேட்டிங் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு நமக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று பெல்ட் ஸ்பீடு தேவை, இன்னொன்று நமக்கு என்ன தேவை, ஈக்குவலண்ட் பிட்ச் டயாமீட்டர் தேவை. ஸோ அது நம்ம அதை கண்டுபிடிச்சிடுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பெல்ட்ஸ் கண்டுபிடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் கரெக்டாக சென்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம டீட்டெயில்டாக சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை சால்வ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் கைஸ். ஓகேங்களா? ஸோ வி பெல்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஸோ அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த 4 ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக வி பெல்ட்டில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ்.